எல்லா பெருமைகளும் இறைவனுக்கே. அனைவர் மீதும் இறைவன் புறத்திலிருந்து அமைதியும் சமாதானமும் விரைவாக உண்டாகட்டும். இன்றைய தியான வகுப்பை வானம் பூமியை தாங்கி இருப்பதைப் போல மரணம் நம்முடைய வாழ்க்கையை தாங்கிக் கொண்டிருக்கிறது. மரணம் நம்முடைய வாழ்க்கையோடு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும். மரணம்தான் வாழ்வை அர்த்தப்படுத்துகின்றது. மரணம் என்ற ஒன்று இருப்பதனால்தான் வாழ்க்கை என்ற ஒன்றும் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆகாயம் பூமியை சூழ்ந்திருப்பதைப் போல, நீக்கமற நிறைந்திருப்பதைப் போல மரணமும் நம்முடைய வாழ்வை சூழ்ந்திருக்கிறது. எத்தனையோ மரணங்களை நம்ம பார்த்துருக்குறோம். நம்ம குடும்பத்துல, நட்பு வட்டத்துல, சுற்றத்துல, ஆஃபீஸ் கலீக்ஸ், இந்த மாதிரி தாயினுடைய மரணம், தந்தையினுடைய மரணம், நண்பர்களுடைய மரணம், எல்லாத்தையுமே பார்த்துருக்குறோம். மரணம்ங்கிறது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். இந்த உலகத்துல ரொம்ப சிம்பிளா நடக்கக்கூடிய ஒரு விஷயம். எந்த எஃபோர்ட்டுமே இல்லாம நடக்கக்கூடிய விஷயம். உயிர் பிரிதல் இது நம்மளை சுத்தி பார்த்துக்கிட்டே தான் இருக்கு. அது நமக்கு தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த நொடி கூட ஒரு மரணம் நிகழ்ந்து கொண்டு தான் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நமக்குமே அது இருக்குது. ஒவ்வொரு உள்மூச்சையும் வெளிமூச்சையும் விட்டுட்டு அடுத்த உள்மூச்சுக்காக வெயிட் பண்ணக்கூடிய அந்த நேரமும் கூட மரணத்தினுடைய சாயல் தான். உள்ள வந்தாதான் வாழ்க்கை, வரலன்னா மரணம். ஸோ மரணம் நம்மை சூழ்ந்து இருக்கிறது, நம்ம கூடயே தான் அது இருக்குது. நமக்கான காலத்தவணை நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. அது நிறைவேறும் வரை, அது நிறைவடையும் வரை நமக்கு உயிர்க்கூறுகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கும். மரணம் என்பதை நாம் எப்படி அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இறைவன் நமக்கு அனுமதித்திருக்கக்கூடிய ஒரு காலத்தவணை என்பதாகத்தான் புரிந்து கொள்ள வேண்டும். இங்க மரணம் வாழ்க்கை அப்படிங்கிற உலக அடிப்படையிலான புரிதலை தாண்டி இறைவன் நமக்கு அனுமதித்திருக்கக்கூடிய காலத்தவணை, மரணம் என்பது அந்த காலத்தவணையினுடைய நிறைவு என்பதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மரணத்தை பற்றிய இந்த மாதிரியான சிந்தனைகள் வாழ்க்கையை பற்றிய ஞானங்களை நமக்குள் ஏற்படும். உலகத்திலேயே ஒரு பெரிய மோட்டிவேஷன் ஒன்று இருக்குன்னா அது மரணத்தை பற்றி நினைவூட்டல் தான். நீங்க மரணிப்பீங்க, வாழ்க்கை உங்களுக்கு இப்ப இருக்குது, உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்குதுன்ற அந்த ஞானம் தான் மனிதனுக்கான மிகச்சரியான உணர்வு அடிப்படையிலான மோட்டிவேஷன். உணர்ச்சிகளின் அடிப்படையிலான மோட்டிவேஷன் மனிதர்களுக்கு தேவையில்லை. அது ராங் கைடன்ஸ் பண்ணி விட்டுரும். நீங்க அவ்வளோ சம்பாதிக்கணும், இவ்வளோ சம்பாதிக்கணும், இந்த சாதனை பண்ணணும், ஓ அப்படி ஏற்றி விடுறதுங்கிறது உங்களை தவறான திசையில தான் செலுத்தும். நீங்கள் மரணிப்பீர்கள், இப்போது உங்களுடைய வாழ்க்கை இருக்கிறது, மரணம் இறைவனுடைய கையில் இருக்கிறது, இறைவன் நாடிய போது நடக்கும். ஆனா அது எப்பன்னு தெரியாது. ஆனா இப்ப உங்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு உணர்வு தான் மோட்டிவேஷன். கௌதம சித்தார்த்தருடைய சிந்தனை பயணமே மரணத்திலிருந்து தான் தொடங்கியது. அவர் ஒரு மரணத்தை பார்க்கிறாரு. என்னங்க, நேத்து வரைக்கும் நம்ம கூட தான் இருந்தாரு, இன்னைக்கு அவர் படுத்திருக்கிறாரு, அவர் பாடியை போய் எரிச்சிட்டீங்க, புதைச்சிட்டீங்க, என்ன நடந்துச்சு அவருக்கு? அவர் எங்கெங்க? அவர் செத்துட்டாருங்க, போய் கூட்டுவாங்க. எங்க தேடினாலும் கிடைக்க மாட்டாருங்க, அவரு கிடைக்க மாட்டாரா? என்னங்க, நம்ம பெரிய ராஜா, நம்ம படைகள்லாம் அனுப்பி தேடிட்டோம், இது வேற ஐட்டம். வேற ஐட்டம்னா என்னதுங்க? மரணம். மரணம்னா என்ன? அங்கதான் கௌதம சித்தார்த்தருடைய தேர்ந்தெடுப்பு நிகழ்ந்தது. இந்த சிந்தனையை கொண்டுதான் அவர் ஞானங்களுக்காக அழைக்கப்பட்டார். ஞானங்கள் அவருக்கு அந்த சிந்தனையிலிருந்து தான் தொடங்கியது. அதே போல எப்போதுமே நம்ம மரணத்தை பற்றிய ஒரு சிந்தனையை நம்ம மனசுல வச்சுக்கிறோம். மனசுல வச்சுக்கிட்டா என்னங்க நமக்கு கிடைக்கும்னா, மரணத்தை பற்றிய சிந்தனை யார் ஆழமாக மனதில் இருத்திக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு வாழ்க்கையை பற்றிய ஞானங்கள் கிடைக்கும், காலத்தை பற்றிய ஞானங்கள் கிடைக்கும். காலத்தை பற்றிய ஞானம் தான் ஞானங்களுடைய ஒரு முக்கியமான மகுடமாக பார்க்கப்படும். ஏற்கனவே ஃபார்ம் 5ல காலத்தை உணரும் பயிற்சியில படிச்சிருக்கிறோம். அதாவது காலம் நகர்ந்து கொண்டிருக்கிறது, காலத்தில் நம்முடைய வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கிறது, நம்முடைய வாழ்க்கையோட மரணமும் நகர்ந்து கொண்டிருக்கு.
நடந்து கொண்டிருக்கிறது, நகர்ந்து கொண்டிருக்கிறது. இப்போ இந்த வாட்ச் இதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சது தானே. ஆனா உண்மையில காலம் அப்படின்னா என்னன்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அது ஒரு நகரும் தன்மை அவ்வளவுதான். 6 மணி ஆயிடுச்சுன்றது நம்ம தான். ஆனா இது ஒரு நகரும் தன்மை. நேத்து 6 மணி நகர்ந்துருச்சு. 5:55 நகர்ந்துருச்சு. 6 நகர்ந்துருச்சு. 6:30 நகர்ந்துரும். திரும்ப வரவே வராது. இந்த நகரக்கூடிய தன்மை தான் காலம். நம்ம காலத்தவணை மூவ் ஆகிக்கிட்டே இருக்கு. எங்கேயுமே நிக்காது. யாருக்காகவும் நிக்காது. யாரா வேணா இருங்க. இது இயற்கையினுடைய மாபெரும் சட்டம். இறைவனே நினைத்தாலும் மாற்ற முடியாத ஒரு சட்டம். அப்படியானதாகவே இறைவன் அமைத்திருக்கு. அந்த சட்டத்தில் நம்மை வாழ்வித்துக் கொண்டு அப்போ இந்த இயற்கையினுடைய அடிப்படையே இந்த காலம் என்ற நகரும் தன்மை தான். அதனாலதான் காலமானார், இயற்கை எய்தினார், காலன் எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ காலம் என்பதில்தான் நம்முடைய வாழ்க்கையும் மரணமும் நாமும் ஒன்றாக பயணித்துக் கொண்டே இருக்கு. இதுதான் காலத்தை பற்றிய ஞானமாக விபாசனா கோட்பாடுகளில் சொல்லப்படுவது. எதுக்காக சொல்றீங்க அப்படின்னா, ரொம்ப சிம்பிளான ஒரு அட்வைஸ் தான் தர. காலத்தை வீணாக்காதீர்கள். காலத்தை கண்ணியப்படுத்து. தேவையான கேளிக்கைகளில், வீணான பொழுதுபோக்குகளில், வீணான விஷயங்களில் ஈடுபடாதீர்கள். உங்கள் உணர்வுக்கு பொருத்தமான ஆக்கப்பூர்வமான செயல்களை செய்யுங்கள். இப்ப ஆக்கப்பூர்வமான செயல்னா என்ன ஆயிடுச்சுன்னா, பணம் சம்பாதிக்கிறது இந்த மாதிரி ஆயிடுச்சு. எவ்வளவு ஏர்ன் பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆக்கப்பூர்வமான செயல்கள் என்பது அர்த்தமுள்ள செயல், ஒரு மன நிறைவை தரக்கூடிய செயல்கள், ஆத்ம திருப்தியை தரக்கூடிய செயல்கள் எதுவானாலும் அது அர்த்தம் நிறைந்தது. அதுதான் காலத்தை கண்ணியப்படுத்தக்கூடிய செயல். அப்போ ஒவ்வொரு நிமிஷமுமே நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா அந்த காலத்தை உணரும் பயிற்சி நம்ம அப்படியே நகர்ந்துகிட்டே இருக்கும். ஒரு ட்ரெயின் அப்படி போயிட்டே இருக்குது, ஒரு ஃப்ளைட் அப்படி போயிட்டே இருக்குது. ஃப்ளைட்டுக்குள்ள எல்லாம் இருக்கும்போது எதுவுமே தெரியாது. ஆனா அது பயங்கரமான வேகத்துல போய்கிட்டு இருக்கும். வெளியில பார்த்தீங்கன்னா தெரியும். வெளியில பார்த்தா கூட தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. இன்னொரு ஃப்ளைட் கிராஸ் ஆகும்போது தான் தெரியும் நம்ம எவ்வளவு வேகமா போயிட்டு இருக்கோம். அந்த மாதிரிதான் நம்மளும் போயிட்டே இருக்கிறோம். போயிட்டே இருக்கிறோம். எப்போ நம்ம ஏர்போர்ட் வருது இறக்கி விடுவாங்கன்னு தெரியாது. காலத்தை பொறுத்தவரை அதை உணர்வது, அதை கண்ணியப்படுத்துவது. கண்ணியப்படுத்துவது என்பது அதை வீணான தேவைகளுக்காக செலவழிக்காமல் இருப்பதுதான் ஞானங்களின் முக்கியமான ஞானம். அந்த ஞானங்களை கொண்டுதான் மரணத்தை பற்றிய ஞானம் நமக்கு கிடைக்கும். காலத்தை கண்ணியப்படுத்துவதை தொடர்ந்துதான் மரணத்தை பற்றிய ஞானம் கிடைக்கும். மரணத்தை பற்றிய ஞானங்களில் அடிப்படை மரணத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம். அப்ப அது எங்கிருந்து தொடங்குதுன்னா, காலத்தை உணர்ந்து அதை பயன்படுத்தக்கூடிய, அதை கண்ணியமான தன்மையில் பயன்படுத்தக்கூடிய போக்கிலிருந்து தான் காலத்தை பற்றிய ஞானம், காலத்தை பற்றிய ஞானத்தில் மரணத்தை பற்றிய ஞானம். சில நேரங்கள்ல நம்ம தியானத்தில் இருக்கும்போது தெளிவா உணர முடியும். நாம யாரா இருக்கிறோம், நம்ம நோக்கம் என்ன, எதுக்காக இங்க இருக்கிறோம், கண்ணை திறந்து நம்ம என்ன மாதிரி செயல்ல ஈடுபட போறோம், என்ன மாதிரி செயல்ல ஈடுபட்டா நல்லது, எதுல ஈடுபடக்கூடாது, இப்படின்ற ஒரு குழப்பம் நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். இது எப்பயுமே இருக்கும். எது நல்ல செயல், எது ஆக்கப்பூர்வமா, நம்ம நல்ல செயலே செஞ்சா கூட இதுதான் நம்ம செய்ய வேண்டிய செயலா, இல்ல இதுவே வேஸ்ட் தானா அப்படின்ற கேள்வி எல்லாம் கூட வரும். அதனால இங்க விபாசனால கௌதம சித்தார்த்தருடைய ஒரு வழிகாட்டல் என்ன அப்படின்னா, உங்க மனசாட்சி பொருந்தி கொள்ளக்கூடிய செயல்கள் அனைத்தும் அர்த்தம் உள்ளது. சிம்பிளான விஷயம் தான். அதாவது மனதின் சமநிலை தன்மையில் இருந்து நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுமே அர்த்தம் உள்ளவைதான். அந்த செயல்களுக்கான அர்த்தம் என்ன, அதற்குரிய கூலி என்ன, ஏன் அந்த செயலை நீங்கள் செய்தீர்கள் என்பதற்கான எல்லா விதமான தெளிவுகளும் உங்களுக்கு கொடுக்கப்படும். எப்பயாவது கொடுக்கப்படும், வாழ்க்கையிலேயே கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்றதுதான் அந்த செய்தி. ஸோ இன்னைக்கு நம்ம காலத்தை உணரும் தியானம் செய்ய இருக்கின்றோம். ஏற்கனவே நம்ம செஞ்சதுதான். ரொம்ப அற்புதமான ஒரு தியானமா இது இருக்கும். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு தரும். கைடட் மெடிடேஷன் இது. நம்ம அனைவரும் தியானத்துக்கு தயாராகலாம். கண்களை மூடி புற சூழலிலிருந்து விலகி அகசூழலுக்குள் நாம் திரும்புவோம். கண்கள் மூடப்பட்டிருப்பதன் மீது கவனம்.
உடல் அதிட்டானாவில் உடலை நிலைப்படுத்துங்கள். மூச்சின் மீது கவனம் இருக்கட்டும். இயல்பான உள்மூச்சும் இயல்பான வெளிமூச்சும் நிகழட்டும். மூச்சின் மீதான கவனத்தோடு உணர்வையும் கொள்ளுங்கள். உள்மூச்சை கவனிக்கும் போது அது நமக்கு கொடுக்கப்படுகிறது என்பதை உணருங்கள். நம்முடைய எந்த முயற்சியும் உழைப்பும் இன்றி அது நமக்கு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்தவர்களாக அந்த கவனம் மூச்சின் மீது இருக்க வேண்டும். உள்மூச்சு நமக்குள் செல்லும்போது அது நமக்கு கொடுக்கப்படுகிறது என்பதை உணர வேண்டும். இன்கேஸ் அந்த உள்மூச்சு வரலைன்னா அது மரணம் என்பதை நாம் உணர வேண்டும். மரணம் நமக்கு மிக அருகாமையில் இருந்து கொண்டிருப்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இறைவன் நம்மை வாழ அனுமதித்துக் கொண்டிருப்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த 2 மகா உணர்தல்கள் மூச்சின் மீதான இந்த கவனம் மற்றும் உணர்வில் நமக்குள் ஏற்பட வேண்டும். வாழ்க்கை, மரணம் அருகருகே ஒன்றாக இணைந்து பின்னி பிணைந்து பிரிக்க முடியாததாக இருந்து கொண்டிருக்கிறது. நம்மை சூழ்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. மூச்சின் மீது கவனமும் உணர்வும். உள்மூச்சு எடுக்கும்போது இருக்க வேண்டிய உணர்வு இறைவனுடைய அனுமதி. நமக்கான காலத்தவணையை இறைவன் அனுமதித்துக் கொண்டிருக்கின்றான் என்ற உணர்வு. மூச்சு எப்ப உள்ள வரலையோ அதை நம்ம உணர முடியாது. அது மரணம். இறைவன் நிறைவு செய்து விட்டான் என்பதற்கான ஒரு அடையாளம். அது எப்போது என்பது தெரியாது. ஆனால் அந்த அனுமதியை உணரும்போது அந்த அனுமதிக்கு ஒரு முடிவு உண்டு என்பதையும் உணர்ந்தவர்களாக நாம் உள்மூச்சை முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும்.
மிதிவண்டி ஓட்டும்போது அந்த மிதிவண்டியினுடைய அந்த பெடலை வந்து நம்ம கீழும் மேலும் அது இறங்கி ஏறும். மேலே ஏறி அழுத்தும் போது வண்டி நகரும். கீழே போன பெடல் திருப்பி மேலே வரும். அதை நம்ம அமுக்கும் போது வண்டி நகரும். அந்த மாதிரி ஒவ்வொரு மூச்சையும் நாம் உள்ளெடுக்கும் போது நாம் நகர்ந்து கொண்டிருக்கின்றோம். அடுத்த வெளிமூச்சு, மீண்டும் அடுத்த உள்மூச்சு, நாம் நகர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த மூச்சோட்டம் என்பது நாம் வாழ்விக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம் என்பதை கடந்து காலத்தில் நாம் நகர்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை நமக்கு உணர்த்த வேண்டும். ஒரு சைக்கிள் பெடல் பண்ண பண்ண மூவ் ஆகிற மாதிரி மூச்சை உள்ளிழுத்து வெளிவிட, மூச்சை உள்ளிழுத்து வெளிவிட நம்முடைய வாழ்க்கை காலத்தில் நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை உணர வேண்டும். இந்த உணர்தல் மிக முக்கியமான உணர்தல். மூச்சின் மீதான கவனம், உணர்வு, அந்த உணர்வு நாம் காலத்தில் நகர்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு ஆற்றில் படகு நகர்ந்து கொண்டிருப்பதைப் போல, கடலில் கப்பல் நகர்ந்து கொண்டிருப்பதைப் போல, விமானம் ஆகாயத்தில் பறந்து கொண்டிருப்பதைப் போல நாம் நகர்ந்து கொண்டிருக்கின்றோம். we are moving forward. ஃபார்வேர்டா பேக்வேர்டான்னு கூட தெரியாது. நகர்தல் என்பது இயற்கை. அதை நாம் உணர வேண்டும். மூச்சையும் காலத்தையும் நகர்தலையும் இப்போது இந்த தியான செயல்முறையில் நாம் உணர்ந்து கொண்டிருக்க வேண்டும். மூச்சின் மீது கவனம் மற்றும் உணர்வு. அந்த உணர்வில் வாழ்விக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம் என்பதை தாண்டி நாம் நகர்ந்து கொண்டிருக்கின்றோம். காலத்தில் நம்முடைய வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கிறது. இறைவன் நகர்த்தி கொண்டிருக்கின்றான் என்பதையும் உணர்ந்து கொள்ளும். ஒவ்வொரு உள்மூச்சும் சைக்கிள் பெடல் மாதிரி. நீங்க மூச்சை இழுக்க இழுக்க நகர்ந்துகிட்டே இருக்கிறீங்க. நகர்ந்துகிட்டே இருக்கிறீங்க. காலத்தில் நாம் நகர்ந்து கொண்டே இருக்கிறோம். இந்த உணர்வோடு மூச்சின் மீது கவனம். உள்மூச்சின் மீதும் வெளிமூச்சின் மீதும் கவனம். கவனத்தோடு உணர்வு.
உணர்வு என்பது இறைவன் நம்மை வாழ அனுமதித்துக் கொண்டிருக்கின்றான் என்பதும், காலத்தில் நாம் நகர்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதுமாகும். காலத்தை உணருங்கள். மூச்சினூடாக காலத்தின் நகரும் இயல்பை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். மனித மனதை தவிர மற்ற அனைத்தும் காலத்தின் நகர்தலை உணர்ந்ததாக இருக்கின்றது. உங்கள் உடலும் கூட அதை உணர்ந்ததாக இருக்கின்றது. நம்முடைய ஏஜிங் சிம்டம்ஸ், அதுக்கான அத்தாட்சிகள், நம்முடைய முடியும், நம்முடைய கண்களும், நம்முடைய தோலும், நம்முடைய உறுப்புகளும் காலத்தின் நகர்ந்து கொண்டிருத்தலை உணர்ந்து ஏற்றுக்கொண்டு அதனுடைய அத்தாட்சியாக விளங்கிக் கொண்டிருக்கின்றன. மனம் மட்டும் அதை மறுக்கிறது. நிரந்தரம் என்ற மாயையில் அது நிலைத்து நிற்கிறது. நிரந்தரமல்ல, அனைத்தும் நகர்தல் தான், அனைத்தும் மாறுதல் தான் என்பதை மனம் இப்போது உணர வேண்டிய தருணத்தில் இருந்து கொண்டு நாம் உணர்வோம். ஒவ்வொரு மூச்சின் போதும் காலத்தின் நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய, காலத்தோடு நம்முடைய வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தன்மையை நாம் உணர்வோம். மூச்சின் மீது கவனம் இருக்கட்டும். ஒவ்வொரு உள்மூச்சின் மீதும் கவனம், கவனத்தோடு உணர்வு, உணர்வு வாழ்விக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம் என்பதும், காலம், காலத்தில் நம்முடைய வாழ்க்கை மரணத்தோடு சேர்ந்து நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பதுமாகும். மரணம் அருகிலே இருக்கிறது, வாழ்க்கை அருகிலே இருக்கிறது. இறைவன் நமக்கு வாழ்க்கையை நாடி இருக்கின்றான். மரணமும் கூடவே தான் இருக்கிறது. இறைவன் நாடிய போது அது நமக்கு வழங்கப்படும். ஆனால் இப்போது வாழ்க்கை நமக்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இறைவனுடைய அனுமதியை, வாழ்க்கையை உணருங்கள். அதே நேரத்தில் நகர்ந்து கொண்டிருப்பதை உணருங்கள். ஒவ்வொரு உள்மூச்சும் சைக்கிள் பெடல் மாதிரி. அதை பிரஸ் பண்றீங்க, நகருது. அடுத்த பெடல் மேல வருது, பிரஸ் பண்றீங்க, நகருது. மூச்சை உள்ள இழுக்கிறோம், வாழ்க்கை நகருது. மூச்சை உள்ள இழுக்கிறோம், வாழ்க்கை நகருது. நகர்ந்து கொண்டிருக்கின்றோம் காலத்தில் என்பதை உணர்ந்தவர்களாக தியானத்தில் தொடர்ந்திருப்போம்.
அதிட்டானாவிலிருந்து நாம் தளர்ந்து கொள்ளலாம். தியானத்தில் தொடர்ந்து இருக்கலாம். நாம் தியானத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். மெதுவாக கண்களை திறந்து. விபாசனாவோட கல்ச்சர்ல வந்து இந்த காலத்தை உணரும் பயிற்சி என்பது ரொம்ப முக்கியமான பயிற்சியாக வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கௌதம சித்தார்த்தர் வாழ்ந்த காலத்துல அவங்க எல்லா இடத்துக்குமே நடந்துதான் போவாங்க, தனியா போவாங்க. அப்ப கௌதம சித்தார்த்திட்ட கேட்டிருக்காங்க, நீங்க தனியா போறீங்க நடந்து? நான் தனியா போல, என் கூட மரணம் வருது, வாழ்க்கை வருது, காலம் வருது. எப்பயுமே நான் தனியா இருக்கிறது இல்லை. இவங்க 3 பேர் என் கூடவே இருக்கிறாங்க. எனக்கு எந்த பயமும் கிடையாது. அந்த பயமற்ற நிலையை கௌதம சித்தார்த்தர் அப்படி சொல்லுகிறார். இறைவன் நாடிய போதுதான் மரணம் நிகழும். அது இறைவன் அனுமதிக்கும் வரை உயிர் இருக்கும். எந்த பயமும் கிடையாது. மரண பயத்தை போக்கக்கூடிய ஞானங்களை இந்த மாதிரியான வடிவங்கள்ல தான் சீடர்களுக்கு அவர் உணர்த்தியிருக்கிறார். இதுல இந்த பயிற்சியில ரொம்ப முக்கியமான ஒரு அங்கம் இருக்குது. அது என்ன அங்கம்னா, நம்ம இந்த காலத்தை உணரும் பயிற்சியினுடைய இறுதியில அந்த அனுமதிக்கப்பட்டது, நிறுத்தப்பட்டது 2யுமே வந்து நம்ம ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து எடுத்துக்கோங்க அப்படின்ற ஒரு வழிகாட்டுதல் இருக்குது. நமக்கு ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. நம்ம வாழ்ற எக்ஸ்பீரியன்ஸ் தான் நமக்கு இருக்குது. நமக்கு வாழ்க்கை அனுமதி நிறுத்தப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடையாது. ஆனால் நமக்கு நெருக்கமானவர்களுடைய அனுபவத்தை நம்முடைய அனுபவமாக நாம் உணர்ந்து கொள்ள முடியும் என்பது அந்த வழிகாட்டு. அது எப்படி பண்ணணும் அப்படின்னா, இப்போ நம்முடைய நெருக்கமான உறவுகளுடைய மரணத்தை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். சில நேரங்கள்ல அவங்க உயிர் பிரியக்கூடிய தருவாயில நம்ம அவங்களோட இருந்திருப்போம். அந்த லாஸ்ட் பிரீத், அந்த வாய்ப்பு யாருக்கு கிடைச்சிருக்குன்னு தெரியல. பட் அவங்களுக்கு அந்த மொமெண்ட் வரைக்கும் மூச்சு கொடுக்கப்பட்டிருந்ததை, அந்த மொமெண்ட்ல நிறுத்தப்பட்டதை நாம நம்ம அனுபவமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அது நமக்கு நேர்ந்ததை நம்ம உணர முடியாது. நமக்கு நெருக்கம் எந்த அளவுக்கு நெருக்க, தாயுடைய, தந்தையினுடைய, சகோதரர்களுடைய, வாட்டவர். இப்போ இதை நம்ம நினைச்சு பார்க்கும்போது நமக்கு நெருக்கமான ஒரு அனுபவமா இருக்கும். அந்த அனுபவம் எதுக்காக சொல்லப்படுதுன்னா, இறைவன் அனுமதித்தது, இறைவன் அந்த அனுமதியை நிறுத்தி மரணத்தை அவருக்கு கொடுத்தது. இது எல்லாருக்குமே இது நடக்கும். யாருமே இதுல எக்ஸப்ஷனே கிடையாது. நமக்கும் நடக்கும், அனைவருக்கும் நடக்கும். அப்போ இங்க செய்தி என்னன்னா, இறைவன் அனுமதித்துக் கொண்டிருக்கின்றான். மூச்சு எனும் உயிரோட்டம் நமக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது. இதை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும்? இந்த காலத்தை எப்படி பயன்படுத்த? இப்ப அந்த எக்ஸாம்பிள் தான். சைக்கிள்ல போற மாதிரி தான். பெடல் கீழே போகுது, மேல வருது, கீழே போகுது, மேல வருது. மூச்சு எடுக்கிறோம், நகர்றோம், மூச்சு எடுக்கிறோம், நகர்றோம். எங்க போறோம், எதை நோக்கி போறோம்ன்ற சுதந்திரம் நமக்கு இறைவன் புறத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அப்போ காலத்தை உணரும் பயிற்சியினுடைய ஃபர்ஸ்ட் மெசேஜ் என்ன அப்படின்னா, காலத்தை கண்ணியப்படுத்துங்கள். ஆக்கப்பூர்வமான ஆத்ம திருப்தியை தரக்கூடிய நன்மையான செயல்களை செய்யுங்கள், அழகிய செயல்களை செய்யுங்கள். எது அழகிய செயல்? உங்கள் மனசாட்சி பொருந்தி கொள்ளக்கூடிய செயல், உங்கள் மனம் சமநிலை தன்மையிலிருந்து நீங்கள் செய்யக்கூடிய செயல். எந்த செயலானாலும் இருக்கலாம். நீங்க தூங்குறதா கூட இருக்கலாம். தூங்குறத வந்து மனசாட்சி வந்து தப்பான செயல்னு சொல்லாது. தூக்கம் வந்தாதானே தூங்க போறீங்க. தூங்காம இருக்கிறது தான் தப்பு. நன்மையான செயல்கள், அது வந்து பொருளாதார நோக்கங்களுக்கான செயல்களாக கூட இல்லை. அதை கூட மீன் பண்ண முடியாது. நீங்க என்ன வேணா செய்யுங்க, ஆனா அங்க மனசாட்சி அதற்கு பொருந்த வேண்டும். இந்த செயல்களை தொடர்ந்து செய்து கொண்டே இருங்கள். இதுதான் காலத்தை கண்ணியப்படுத்துவது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், இந்த காலத்தை உணரும் பயிற்சியினுடைய ஒரு கோட்பாடு தான் அது. இந்த உலகத்துல சாதிக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. சரியா செய்யறதுக்கு தான் எல்லாமே இருக்கு.
நீங்க எதை வேணாலும் செய்யுங்க, சரியா செய்யுங்க. சரியா செய்யறது அப்படிங்கிறது வந்து மனதை சமநிலை தன்மையில் வைத்து மனசாட்சிக்கு முரண்பாடுகள் இல்லாமல் செய்வது. நீங்க என்ன வேணா செய்யலாம். சாதாரண ஒரு செயலை கூட நீங்கள் செய்யலாம். இதை சரியா செஞ்சீங்கன்னா அது அந்த செயல் அழகிய செயல். அழகிய செயல்கள் எல்லாமே ஒரே கிரேட்ல தான் இருக்கும். மிக அழகிய செயல், சுமாரான அழகிய செயல் அப்படின்னா இல்ல. இப்போ ஒருத்தர் சாதாரணமா ஒருத்தருக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்றாரு. ஒரு 100 ரூபா கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க. இது ஒரு அழகிய செயல். ஒருத்தர் வந்து ஒரு சேரிட்டிக்கு வந்து ஒரு 100 கோடி ரூபா கொடுத்துறாரு. இதுவும் அழகிய செயல். இறைவனுடைய பார்வையில 2 செயல்களுமே ஒரே நிலையில தான் இருக்கும். ஏன்னா அங்க நோக்கம், அந்த மனதின் சமநிலை தன்மையில் செய்யப்பட்ட அந்த செயலின் தன்மை தான் பார்க்கப்படுமே தவிர உலக அடிப்படையிலான அளவீடுகள் என்பது அங்கே பார்க்கப்படாது. எனவே நாம் எதை செய்தாலும் மனசாட்சிக்கு பொருத்தமான தன்மையில் செய்வது என்பது அந்த காலம் நகர்ந்து கொண்டிருக்கிறதே அதை கண்ணியப்படுத்தியது. இப்போ இந்த ஃபேக்டரி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் ஃபேக்டரி எம்டி பாட்டில் வந்துகிட்டே இருக்கும். மேல இருந்து அந்த கொக்கோ கோலா அந்த பாட்டில ஃபில் ஆகிட்டே இருக்கும். அந்த மாதிரிதான் காலம் நகர்ந்து கொண்டே இருக்கிறது. அதுல நம்ம என்னத்தை ஃபில் பண்றோன்றதான் விஷயம். என்னத்தை வேணாலும் ஃபில் பண்ணலாம். நன்மையான விஷயங்களை ஃபில் பண்ணலாம். எல்லாமே ஃபில் ஆயிடும். காலத்தை உணரும் பயிற்சியினுடைய மிக அடிப்படையான டீச்சிங் அதான். டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். ஆக்கப்பூர்வமான நன்மையான அழகான செயல்கள் எதுவாக இருந்தாலும் அதை செய்யுங்க. அதுல அதை பர்டிகுலரா மென்ஷன் பண்றாங்க. தூங்குறதும் கூட ஒரு அழகான செயல். அது வந்து ஒரு நன்மையான பொழுதுபோக்கு. உங்களுக்கு டயர்ட் ஆயிட்டீங்களா, படுத்து தூங்கிடுங்க. நீங்க டயர்ட் ஆயிட்டா எல்லாரும் பாட்டு கேட்கறாங்க, படம் பார்க்கறாங்க, புக்கு படிக்கிறாங்க. டயர்ட் ஆயிட்டா தூங்கிடுங்க. அது மனசாட்சி பொருந்தக்கூடிய ஒரு செயல் தானே, அதுவும் அழகிய செயல். ஸோ காலத்தை உணரக்கூடிய பயிற்சி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பயிற்சி. மரணத்தின் ஞானங்களை பெற்றுக்கொள்வதற்கான முதல் படி. நம்ம லைஃப்ல வந்து ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனா இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி. இதை பற்றி ஆழமான தியரிட்டிக்கல் எக்ஸ்பிளனேஷன்ஸ் நம்ம வரக்கூடிய காலங்கள்ல வகுப்புகளில் கலந்துக்கலாம். இன்றைய வகுப்பை நிறைவு செய்து கொள்ளலாம். நாளைய வகுப்பில் நாம் சந்திக்கலாம். தேங்க்யூ வெரி மச். ஹேவ் அ குட் டே.